அம்மாமாருக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுன்னு. கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் ஈஸியாகவும் இருக்கணும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கணும். சூப்பரான ரெசிபியோடு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஈஸியான பிரெட் ஆம்லேட் தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். முதல்ல 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா காலையில் எழுந்திரிச்சோன்னா நம்ம டென்ஷன் ஃப்ரீயாக வேலை பார்க்கலாம். முதல்ல 2 முட்டை ஆட் பண்ணியிருக்கோம். அது கூடவே கொஞ்சம் பச்சை மிளகாவை பொடி பொடியாக நறுக்கி நான் சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பல்லாரியும் பொடி பொடியாக நறுக்கி நான் சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் கூட பபிள்ஸ் இல்லாத மாதிரி நல்லாவே கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு ஒருவேளை ரொம்ப காரம் வேணும்னா கூட கொஞ்சம் மிளகாய் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. கூட கொஞ்சம் மிளகுத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய்யில் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பட்டர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டர் ஸ்மெல் பிடிக்காததுனால நான் நெய்யே சேர்த்துக்கிட்டேன். இந்த எக் சாண்ட்விச்சை கூட கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக நான் ஒயிட் ப்ரெட் அவாய்ட் பண்ணிவிட்டு ப்ரௌன் ப்ரெட் சேர்த்துக்கிட்டேன். 2 சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக டோஸ்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி 2-3 தடவை திருப்பி போட்டு இதை நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் அதே கடாயில் கூட கொஞ்சம் நெய் ஊற்றி நம்ம கலந்து வச்சுருக்கிற முட்டையை இதில் ஊற்றிடலாம். ப்ரெட்டில் நம்மளுக்கு ஸ்கொயர் ஷேப் இருக்கிறதுனால இதையும் ஓரளவுக்கு ஸ்கொயர் ஷேப் வர மாதிரி ஸ்பூன் வச்சோ இல்லை ஒரு கரண்டி வச்சோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை அதுக்கு மேலே வச்சிடலாம். 2 சைடுமே நம்ம எக்கு லைட்டாக படுற மாதிரி இருக்கணும். அதனால் முதல்ல ஒரு சைடு வச்சுட்டு அதை மேலே எடுத்துகிட்டு அதில் நான் கொஞ்சம் சீஸ், மொசரல்லா சீஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஒருவேளை ப்ரெட் சீஸ் இருந்தால் கூட அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த சைடை அதுக்கு மேலே வச்சிடலாம். இப்போ 2 சைடுமே எக்கு வந்த மாதிரி ஆயிடும். இதே மாதிரி 2 ப்ரெட்டையும் அதே மாதிரி பண்ணிடலாம். பண்ணதுக்கப்புறம் நீங்கள் 2 சைடுமே மொசரல்லா சீஸ் இன்னும் கொஞ்சம் நிறைய வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சே நம்ம வேக வச்சுக்கலாம். ஏன்னா முட்டை கரிஞ்சிரும். ரொம்ப அதிக ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா மொசரல்லா சீஸுமே உருகணும். அதனால் நம்ம கொஞ்சம் லைட் ஃப்ளேம்லேயே நம்ம வச்சுக்கலாம். அப்புறம் சைடில் உள்ள ப்ரெட்டை 2 சைடும் நம்ம திருப்பி போட்டு இதை மாற்றி போட்டு ஒரு சூப்பரான பிரெட் ஆம்லேட்டை நம்ம ரெடி பண்ணிட்டோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.